காரை எடுத்துக்கிட்டு எங்க போறோம்னா கன்னியாகுமரி பீச்ல போய் நின்று சன்ரைஸ பார்க்கலாம் தான். போறப்ப தெரியாதனமா இந்த டீ கடை கண்ணுல மாட்டிக்கிச்சு. ஐயோ சூரியன் வேற வரப்போது, சரி ஒரு டீ எடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டானா ஒரு டீ போடுங்கன்னு சொல்லிட்டு வாங்குறப்ப நம்மள மாதிரி நிறைய மக்கள் கூட்டமா அதை பார்க்கறதுக்கு போறாங்க. ஐயோ சூரியன் தெரிய ஆரம்பிச்சிச்சோங்கிற பயத்துல அந்த சூடான டீயை கீழே ஊத்தாம பத்திரமா எடுத்துட்டு போய் நின்று பீச் கிட்ட போய் பார்த்தா இன்னும் சூரியனே வரல. நல்ல வேலை நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். கரெக்டா காலையில 6:15 சன்ரைஸ் நடக்கும்னாங்க. நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இங்க காத்து பயங்கரமா அடிக்குதுப்பா. அங்க ஒரு தாத்தா வந்து ஏதோ வித்துட்டு இருந்தாரு. தாத்தா என்ன விக்கிறீங்கன்னு கேட்டப்ப கலைடோஸ்கோப் பண்ணாரு. ஆஹா இதுவா, இதெல்லாம் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து பார்த்தா வேற லெவல்ல தெரிஞ்சு. இதெல்லாம் நீங்க விளையாண்டுருக்கீங்களா? விளையாண்டா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் விளையாட முடிச்சும் போய் பாக்குறேன், இன்னும் சூரியனே வரல. அட என்னப்பா மேட்ரு, இன்னைக்கு தான் பிரச்சனையான்னு பார்த்தா எல்லாருமே சூரியன் வருது பாருங்க பாருன்னு கத்துறாங்க. எனக்கு அப்புறமா தான் புரியுது, இன்னைக்கு மேகம் மறைச்சிருக்கு போல. ரொம்ப நேரம் கழிச்சு மேகத்தெல்லாம் தாண்டி இப்பதான் சூரியன் வருது. அட இந்த கருமத்தை நான் எங்க ஊர்லயே பார்த்திருப்பேன். நீங்க யாராச்சும் கன்னியாகுமரியில சன்ரைஸ் பாத்துறீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு நாள் விடிய காலம் 6 மணிக்கு